பார்ப்போம் தியானத்தில் என்ன தியானத்தால் என்ன சாதிக்க முடியும்ன்றீங்களோ, 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணி உன் பிரச்சனையை முடிக்கிற இடத்துல 5 நாளில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த பிரச்சனையை நீ முடிச்சுக்குவ. சரிங்களா? 50,000 ரூபாய் கொடுத்து உனக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனத்தையை நீ சரி பண்ணிக்கணும்னக்கூடிய ஒரு தருவாயில் ஒரு 5 நாள் உட்காந்து இந்த தியானம் பண்ணும்போது அந்த பிரச்சனைலேருந்து நீ வெளியே வந்துடுற. அவ்வளோதான் தியானம். செலவில்லாத வைத்தியம் தியானம். என்னது? செலவில்லாத வைத்தியம் தான் தியானம். பணக்காரங்கிட்ட கோடீஸ்வரங்கிட்ட பணம் இருக்குது, அவன் நோயும் அவன் பேயும் எங்கேயோ போய் காசை கொடுத்து அவங்க தீர்த்துக்குவாங்க. பணம் இல்லாத ஏழ்மையான மக்கள் எங்கே போகிறது? அவங்க பிரச்சனை எங்கே போய் தீர்த்துக்குது? அப்போ இந்த தியானத்தை பழகி இந்த தியானத்தை மேற்கொண்டு தான் ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஒரு சிக்கல்லேருந்து நீ வெளியே வர முடியும், நோயிலிருந்து நீ விடுபட்டு வர முடியும், பேயிலிருந்து விடுபட்டு வர முடியும். அதனால தான் அந்த தியானம் பழகலாம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த